கேலக்ஸி குழும நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் சித்ரா சிவன். இந்த மாத விண்மீன் 12வது இதழில் என்னுடைய நேர்காணல் வந்திருக்கு. அந்த நேர்காணல் தொகுப்புல கூட என்னிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, சமீபத்தில் வாசிக்கிற தற்போது எழுதுற எழுத்தாளர்கள்ல உங்களை கவர்ந்தது யாரு, எந்த எழுத்து அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுல நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். இப்ப சமீபத்தில் நேத்து தான் படிச்சு முடிச்சேன் அந்த சிறுகதை தொகுப்பை. மாயக்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை தொகுப்பு. அதைத்தான் வந்து நான் உங்ககிட்ட இப்போ பகிர்ந்துக்க விரும்புறேன். அந்த வாசிப்பு அனுபவத்தை எழுத்தாளர் ஆதிரன் எழுதின மாயக்கண்ணி சிறுகதை தொகுப்பு. அவர் ஆதிரன் வந்து ஒரு கவிஞரும் கூட. இந்த சிறுகதை தொகுப்புல வந்து மொத்தம் 12 கதைகள் இருக்கு. கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு முன்னால் இந்த சிறுகதை தொகுப்பு வெளிவந்திருக்கு. ஆனா பரவலாக வாசிக்கப்படாமலும் கவனிக்கப்படாமலும் இருக்கு இந்த தொகுப்பு அப்படிங்கிறது. இதை நான் வாசிச்சு முடிச்சப்போதான் வந்து நான் அறிந்து கொண்டேன்னா, நானும் இப்பதான் சமீபத்துலதான் அந்த தொகுப்பு பத்தி அறிஞ்சிட்டு அதை படிக்க ஆரம்பிச்சேன். அந்த கதைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, பொதுவாக எனக்கு மொழிபெயர்ப்புகள் ரொம்ப பிடிக்கும். ஒரு சிறுகதை தொகுப்போ இல்ல ஒரு நாவலோ ஒரு மொழிபெயர்ப்பாக இருந்தா அதை உடனே நான் படிப்பேன், வாங்குவேன். காரணம், அந்த மொழிபெயர்ப்புக்குன்னு ஒரு தனி மொழி இருக்கும். அந்த அந்த மொழி அழகு எனக்கு பிடிக்குங்கிறனால அது மேல ஒரு காதலே உண்டு. அதனால அந்த மொழிபெயர்ப்புகள் நான் அதிகமா வாசிப்பேன். இந்த சிறுகதை தொகுப்பு வந்து ஒரு மொழிபெயர்ப்பின் மொழியை கொண்டிருந்தது. அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இதுல வந்து ஆசிரின் நாய் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்புல ஒரு சிறுகதை. பாத்தீங்கன்னா, ஒரு ஐரோப்பிய சிறுகதை எப்படி தொடங்குமோ அது போலதான் அதோட முதல் பத்தி இருந்துச்சு. நான் நினைச்சேன் இது ஏதோ ஒரு ஐரோப்பிய நிலத்தில் நிகழ்ற ஒரு கதை போல அப்படின்னு நினைச்சேன். கடைசியில பாத்தீங்கன்னா அது கொடைக்கானல்ல நடக்கிற ஒரு கதை. அதே போல இன்னொரு கதை பாத்தீங்கன்னா, ஒரு ரஷ்ய இலக்கியங்கள், ரஷ்ய சிறுகதை வந்து எப்படி தொடங்குமோ அந்த நிலப்பரப்பை பத்தி எப்படி எப்படி அதோட தத்துவார்த்த மொழி இருக்குமோ அது போல தொடங்குச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா அது திண்டுக்கல், அது சுத்தி இருக்கிற அந்த கிராமங்கள்ல வந்து நடக்கிற ஒரு கதையா இருந்துச்சு. இப்படி பாத்தீங்கன்னா இந்த கதைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மொழிபெயர்ப்பின் மொழியோட இருந்தனால என்னை ரொம்பவே கவர்ந்தது. இந்த கதை வந்து ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு மேதமையான ஒரு எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த தொகுப்பை வந்து. இந்த தொகுப்புல வந்து 12 கதைகள். எனக்கு 2 கதை வந்து முக்கியமா, எனக்கு இப்ப நேரம் இல்லாதனால அந்த 2 கதைகள் பத்தி மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். ஒரு கதை வந்து சலனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை. ஒரு சாராயம் 90கள் வரைக்கும் வந்து அந்த சாராயம் காய்ச்சறதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமா நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அரசு வந்து அதை வந்து கையில எடுத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து அந்த தொழிலை கற்றுக்கொண்டவன் அதை விட முடியாம அதை மறைமுகமா செஞ்சு அடிக்கடி போலீஸ்ல மாட்டிட்டு இருக்க ஒருத்தனை பத்தின ஒரு கதை. அவன் வந்து ஒரு ஹோட்டல் வச்சிருக்கான், ஒரு சாப்பாட்டு கடை வச்சிருக்கான். தன்னுடைய மனைவி தான் வந்து அதை பெரும்பாலும் பாத்துக்கிறான். அவளோட ஆளுமைக்கு கீழே தான் அந்த சாப்பாட்டு கடை இருக்கு. கிட்டத்தட்ட புரோட்டாலாம் அவ தன்னோட கையால மாவு பிசைஞ்சு 500 புரோட்டா கூட வந்து போட்டு எடுத்துருவாளாம். அந்த அளவுக்கு வந்து நல்ல திடகாத்திரமான ஒரு பெண்ணா இருக்கா, நந்தினின்னு சொல்லிட்டு. இவன் அடிக்கடி ஜெயிலுக்கு போக வர, வெளியில வர, இந்த மறைமுகமா தன்னோட ஹோட்டல்லே வந்து சாராயம்லாம் சப்ளை பண்றனால அடிக்கடி வந்து ஜெயிலுக்கு போக வர அப்படிதான் இருக்கான். ஆனா போன உடனே ஒரு 2-3 நாள்ல இவ பெயில் எடுத்துற அந்த மாதிரிதான் நிகழ்ந்துட்டு இருக்கு. இது ஒரு சாதாரண ஒரு விஷயமா அவங்க குடும்பத்துக்குள்ள நிகழ்ந்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இவளுக்கு வந்து ஒரு பிரஸ்ட் கேன்சர் வருது. பொதுவாக நீங்க வந்து ஒரு அந்த கேன்சருக்கு ட்ரீட் பண்ற ஒரு டாக்டர்ஸ் கிட்ட கூட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த எனக்கு வந்து அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல வேலை பார்த்த ஒரு நண்பன் சொன்னான் எனக்கு இந்த விஷயத்த. அந்த மார்பக புற்றுநோய் அந்த பெண்களுக்கு வந்து அந்த நோயால வர்ற வலியை விட அந்த அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற காலகட்டத்துல வர்ற அந்த மன அழுத்தங்களை விட மிகப்பெரிய வலி எதுனா தன்னுடைய இணையால் வந்து புறக்கணிக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. அதுதான் எல்லா பெண்களுக்கும் வந்து பிரச்சனையா இருந்ததுன்னு அந்த பெண்கள் கிட்ட பேசும்போது சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த உளவியலை வந்து இவருக்கு எப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியல. நூலாசிரியர் அதை கரெக்டா பிடிச்சு அந்த உளவியலை வந்து இந்த கதையில வந்து பயன்படுத்தி இருப்பாரு. இந்த நந்தினிங்கிற பெண் தான் வந்து அந்த சிவனேஷன்ங்கிறவனுக்கு வந்து மிகப்பெரிய பலம். அவதான் தைரியம் எல்லாமே. அவன் வந்து ஒரு லோக்கல் ரவுடியா இருந்தா கூட தன் மனைவியை சார்ந்துதான் இருக்கான் எல்லாத்துக்குமே. ஆனா அவளுக்கு இந்த மாதிரி கேன்சர் வரும்போது அவளை நல்லா கவனிச்சுக்கிறான். ட்ரீட்மெண்ட்டுக்கோ இல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கோ உதவிக்கோ எல்லாமே பாத்துக்கிறான். ஆனா அவங்களுக்கு முதலில் இருந்த அந்த நோய் வர்றதுக்கு முன்னால இருந்த அந்த அந்யோன்யம் போயிடுது. அத வந்து அவ ரொம்ப வந்து ஒரு பெரிய இழப்பாக வந்து அவ கருதுறா. அடிக்கடி அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வரவன் வந்து ஒரு போலீஸ்காரர், லோக்கல்ல இருக்க ஒரு போலீஸ்காரரோட வன்மத்தால ரொம்ப நாள் 2 மாதங்களுக்கு மேல வந்து சிறையில இருக்க வேண்டியதா இருக்கு. அப்போ இவ வந்து தன்னைத்தானே மீட்டெடுத்துக்கிறான். இன்னொருத்தர் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு சூழல்ல
இருந்த பெண் வந்து பொதுவாக பெண்கள் வந்து எவ்வளவு கடினமான சூழலாக இருந்தாலும் அந்த கடினங்களுக்குள்ள இருந்து ஒரு ஆணை விட சீக்கிரமா மீண்டு எழுந்துடுவாங்க. இது பெண்களுக்கே உள்ள ஒரு சக்தின்னு சொல்லலாம். அதே போல இந்த நந்தினி வந்து தன்னைத்தானே மீட்டெடுத்துக்கிறா. தன்னை அழகா அலங்கரிச்சுக்கிறா, நீட்டா உடை உடைத்திக்கிறா, நல்லா சமைச்சு கணவனுக்கு வந்து சாப்பாடு எடுத்துட்டு போறா சிறைக்கு. இத பார்க்கும்போது அவனுக்கு தான் அதிர்ச்சியா இருக்கு. நம்ம வந்து ஏன்னா அவன் மனசுக்குள்ள அவ ஒரு நோயாளியா தான் அவன் வந்து பாக்குறான். இவையே இவ்வளவு வந்து அலங்காரத்தோட வரணும், இவ எதுக்கு இங்க முதல்ல இங்க வரணும் அப்படிதான் நினைக்கிறான் அவன் வந்து. இப்படி நினைக்கும் போது அவன் ஜெயில இருந்து வந்துடுறான். அவன் மேல கடும் கோபத்துல இருக்கான். ஏன்னா அவன் வந்து தன்னை வந்து நல்லா வந்து வெளிப்படுத்திக்கிறான். ஒரு நோயாளி மாதிரி இல்லாம அதுக்கு முன்னால் அவ எப்படி சராசரி பெண்ணா இருந்தாலோ அதே போல வந்து தன்னை வந்து வெளிப்படுத்திக்கிறா, நல்ல விதமா வெளிப்படுத்திக்கிறா, சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறா. திரும்ப வந்து அந்த சாப்பாடு கடையை எடுத்து நடத்த ஆரம்பிச்சிடறான். ஆனா இதெல்லாம் வந்து எப்படின்னா இவனால தாங்க முடியல. இவ எப்படி இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த அந்த முடிவுல வந்து கடைசியா வந்து அவன் வந்து ஒரு சரணடைகிற ஒரு சூழலோட அந்த முடிவு வந்து முடியும். அந்த பெண்ணோட அந்த ஆளுமையை வந்து ரொம்ப அழகா வந்து இந்த கதையில வந்து எழுதியிருப்பாரு. அதே போல இந்த மார்பக புற்றுநோயால பாதிக்கப்படுற அந்த பெண்களோட அந்த உளவியலை ரொம்ப சரியா வந்து இந்த கதையில வந்து சொல்லியிருப்பாரு. அதனால எனக்கு இந்த இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த தொகுப்புல அந்த மாயக்கனி சிறுகதை தொகுப்புல பெண்களை பத்தி வந்து அவர் வந்து பெண்களை பத்தி தனியா ஒரு கட்டுரை எழுதலாம். அந்த அளவுக்கு வந்து ஆளுமையான, அறிவான, நல்ல தைரியமான பெண்களா வந்து சிறுகதைகள் முழுக்கவே வந்து வர்றாங்க. பெருங்கனவின் ஒற்றை ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சிறுகதை. அது வந்து புத்தருக்கும் யசோதரைக்கும் உள்ள ஒரு உரையாடலாக இருந்தது. அந்த உரையாடல் எப்படின்னா அவங்க 2 பேருக்கும் இடையிலான ஒரு கலவியின் போது நடக்கிற உரையாடலாக இருக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக எழுதப்பட்ட கதைன்னு அதுல இருக்க ஒவ்வொரு வரியுமே வந்து எனக்கு உணர்த்தியது. ரொம்ப தத்துவார்த்தமான மொழி, ரொம்ப மேதமையான ஒரு மொழியில் வந்து எழுதப்பட்ட ஒரு கதை வந்து அது. அந்த கதை இப்படிதான். அத வந்து அந்த தத்துவார்த்த மொழி மட்டும் இல்லாம போயிருந்தா அது வெறும் வந்து ஒரு பாலியல் கதையாக வந்து ஆயிருக்க வேண்டிய ஒரு விபரீதமான ஒரு கதைக்களம் அது. அதே ரொம்ப சரியா வந்து கையாண்டு ரொம்ப நேர்த்தியா எழுதியிருப்பாரு இந்த கதைய. இப்படிதான் வந்து இந்த தொகுப்புல இருக்க எல்லா கதைகளுமே வந்து பரவலாக வாசிக்கப்பட வேண்டும், நிறைய வாசிக்கப்பட வேண்டும், நிறைய பேசப்பட வேண்டிய ஒரு தொகுப்பும் ஒரு கதைகளாகவும் இருந்தது. அது எனக்கு ரொம்ப இதை வாசிச்சு முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இன்னும் ஏன் வந்து இது இன்னும் பரவலான வாசகர்கள்கிட்ட வந்து இன்னும் சென்றடையாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் அந்த கதையை பற்றி வந்து அந்த சிறுகதை தொகுப்பை வந்து இன்னைக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினேன். நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த கேலக்ஸி குழுமத்திற்கு நன்றி.